விஷ்ணு ரூபத்துக்கும் கிருஷ்ண ரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 4 விதமான வித்தியாசங்கள் சொல்லப்படும். லீலா மாதுரியம், வேணு மாதுரியம், ரூப மாதுரியம், அப்புறம் பிரேம மாதுரியம் அப்படின்னு 4 வித்தியாசம் சொல்லப்படுது. இது விஷ்ணு கிட்ட இருக்கா, கிருஷ்ணர் கிட்ட மட்டுமே இருக்கு. என்னென்னது? லீலா மாதுரியம், கிருஷ்ணன் நிறைய லீலைகளை பண்ணுவார், பக்தர்களோட சேர்ந்து நிறைய லீலைகளை பண்ணுவார். அது விஷ்ணு நாராயணன் கிட்ட இருக்காது. 2வது ரூப மாதுரியம், கிருஷ்ணருடைய ரூபம். கிருஷ்ணருடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா திரிபங்க சியாமலா இருப்பார். 3 வளைவுகளை கொண்ட ரொம்ப அழகான வடிவத்துல பகவான் இருப்பார். இது எல்லார்கிட்டையும் இருக்காது. கிருஷ்ணரை பார்த்தாவே ஒரு ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும், ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். இது ரூப மாதுரியம். 3வது வேணு மாதுரியம், பகவான் புல்லாங்கல் வாசிச்சுட்டு இருப்பார். மற்றவங்களை போல கைகள் ஆயுதங்களை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்க மாட்டார். என்ன பண்ண, புல்லாங்கல் வச்சு வாசிச்சுட்டு இருப்பார். இதை போன்ற ஒரு ரூபத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. 4வது பிரேம மாதுரியம். பிரேம மாதுரியம் அப்படின்னா அந்த பகவான் மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பு காட்ட முடியும். மற்ற ரூபத்தில் நம்ம பார்த்து பயப்பட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு மரியாதை காட்டலாமே தவிர அன்பெல்லாம் காட்ட முடியாது. கிருஷ்ணர் மேல என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் அன்பு காட்ட முடியும். கிருஷ்ணரை தன்னுடைய தன்னுடைய தலைவனாக, கிருஷ்ணரை தன்னுடைய நண்பனாக, கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாக, கிருஷ்ணரை தன்னுடைய காதலனாக கிருஷ்ணரை பார்க்க முடியும். ஸோ இப்படி கிருஷ்ணரை 4 விதமா என்ன பண்ண முடியும்? அவரை வழிபட முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் கேவல பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பக்தியை 3 விதமா சொல்றாங்க. குணீபூத பக்தி, அப்புறம் பிரதான பூத பக்தி, அப்புறம் கேவல பக்தி அப்படின்னு 3 விதமா சொல்றாங்க. ஸோ இப்படியாக அந்த தேவிக்கு என்ன பண்றாங்க? பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே உன்னுடைய ரூபத்தை மட்டும் மறைச்சிக்காத, நீயே மறைஞ்சு போகணும். நீயே மறைஞ்சு போனா என்ன பண்ணும் தெரியல, நீ எப்படியாவது மறைஞ்சு போயிடு. எங்கம்மா நான் போறது? எங்கேயாவது உன்னை மறைச்சு வச்சிடணும். நான் மறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னா கம்சன் வந்து கேட்பானு, கேட்டு உங்களை துன்பப்படுத்துவானு, எங்க குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்பானு. கேட்டா பரவாயில்ல, நாங்க அனுபவிச்சுக்கிறோம், நாங்க எவ்வளவு அடி வேணா வாங்கிக்கிறோம், உன்னை காட்ட மாட்டோம். அதுக்கு நீ என்ன பண்ண, முதல்ல உன்னுடைய கைகளை சொருக்கிடு, 2 கை உள்ள ரூபமா மாறி ஒரு சாதாரண குழந்தையா மாறிடு. இவ்வளவு பிரகாசமா இருந்தா ஜெயிலே பிரகாசமா இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ண, உன்னுடைய ரூபத்தை நார்மலான ஒரு சாதாரண ஒரு குழந்தையை போல மாற்றிக்கோ, உன்னை எப்படியாவது மறைச்சு வச்சிடும். அதுக்கும் நீ ஐடியா கொடு. நீ ஐடியா கொடுத்தா, நீ கொடுக்கக்கூடிய யோசனைகள் தான் நான் உன்னை மறைக்க முடியும் தர, எனக்கு யோசனை எதுவும் வரல. அதனால நீ முதல்ல சாதாரண குழந்தையா மாறு, உன்னை நீயே மறைச்சிக்கோ. உனக்கு பிரச்சனை வரும், எனக்கு பிரச்சனை வந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எவ்வளவு பிரச்சனை தாங்கி தயாரா இருக்கேன், நான் இறந்து போக தயாரா இருக்கேன். கம்சன் என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ மாறி போயிடு, நீ மறைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவக்கு என்ன பண்றான், கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறேன். கிருஷ்ணர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். சோ கிருஷ்ணர் பேசுறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்க நம்மளுக்கு வியாசதேவர் சொல்றார், ஸ்ரீ பகவான் வாச்சன்னு சொல்லி சொல்றார். பிறந்த குழந்தை 1 நாள் கூட ஆகவே இல்லை, அந்த குழந்தை என்ன சொல்றாரு? பகவான் வாச்சன் தான் சொல்லி சொல்றாரு. சோ கிருஷ்ணர் 1 நாள் குழந்தையா இருந்தாலும் அவர் தான் பகவான், கிருஷ்ணர் வளர்ந்து இருந்தாலும் அவர் தான் பகவான், இந்த உலகத்தை படைச்சாலும் அவர் தான் பகவான், இல்லையோ? சோ பகவான் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, எல்லா இடத்துலயும் அவர் தான் பகவானா இருக்கார், எந்த மாற்றமும் இல்லாம இருப்பார். அந்த பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார், அம்மா உண்மையில நான் எதற்காக பிறந்தேன் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்றேன். ஏன்னா வசுதேவன் அந்த கேள்வியோட தான் ஆரம்பிச்சார். வசுதேவன் என்ன கேள்வி கேட்டார்? நீ எப்படிப்பா எங்க வீட்டுல பிறந்த, நான் என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி பேசிக்கிட்டார். சோ அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்? உண்மையில அவங்க அப்பா அம்மாவை புகழ்ந்து பேசுறாரு. இப்ப என்ன பண்ணாங்க, இவங்க அப்பா அம்மா 2 பேரும் வசுதேவனும் தேவகியும் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசினாங்க. இப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்? அவங்க அப்பா அம்மாவை புகழ்ந்து பேசுறாங்க. நீங்க 2 பேரும் இதற்கு முன்னாடி ஸ்வயம்பு மனுடைய அந்த அந்த சமயத்துல நீங்க பிருஷ்ணி சுதப அப்படின்ற பெயரோட இருந்தீங்க. உங்களுக்கு பிரம்மதேவன் ஒரு கட்டளை இட்டாங்க, இந்த உலகத்துல நிறைய குழந்தைகளை ஈன்றெடுத்து இந்த உலகத்துல மனுஷர்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, உயிர் வாழைகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? என்ன நினைச்சு தபஸ்யம் பண்ண ஆரம்பிச்சீங்க? நினைச்சு தபஸ்யம் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு மலையிலையும் இடியிலையும் சூரியன் வெளிச்சத்திலையும் குளிரிலையும் வெப்பத்திலையும் நிறைய தட்பவெட்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுதும் எதையும் சாப்பிடாம வெறும் பிராணனை மட்டுமே உண்டு கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா 12,000 தேவ வருடங்களுக்கு தபஸ்யம் பண்ணீங்க. அந்த தவத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க முன்னாடி தோன்றிய பின்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா தபஸ்யத்தினால உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா எனக்கு உங்களை போல ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டீங்க. இந்த உலகத்துல என்ன போல குழந்தை இன்னொருத்தன் கிடையாது, என்ன போல குணத்தை உடையவன் இன்னொருத்தன் கிடையாது. அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா நானே உங்களுக்கு தோன்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிருஷ்டவா அந்யதமம் லோகே ஷீலோதரிய குணசமம் அம் ஹம் சுதோபம் அபவம் பிருஷ்ணி கர்ப்ப இது ஸ்ருதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில எனக்கு சமமானவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, என்னை போல குணமுடையவர்கள் யாரும் கிடையாது.
அதனால என்ன பண்ணேன், நானே உங்களுக்கு மகனா பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களை போன்ற பெற்றோர் எனக்கு கிடைச்சதே கிடையாது. உங்களை போன்ற நல்ல குணமுடைய பெற்றோர்கள் எனக்கு கிடைச்சதே கிடையாது. அதனால எனக்கு பிறக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. நான் யாருக்கடா குழந்தையா பிறக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுடைய தகுதியை பார்த்தேன். உங்களை விட சிறந்த எனக்கு தாய் தந்தை கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணேன், உங்க இடத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ரெண்டு அர்த்தம் இருக்கு. பகவானை காட்டிலும் இன்னொருத்தன் கிடையாது, இந்த பக்தர்களை காட்டிலும் இன்னொருத்தன் சிறந்தவன் கிடையாது. அதனால பகவான் இங்க தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இப்படியாக நான் அன்னைக்கு பிருஷ்ணி கர்ப்பன் அப்படின்ற பெயரோட தோன்றினேன். முதல் அவதாரம். இரண்டாவது அவதாரம் அப்படிங்கிறது அதிதி கஷ்யப்பர், இவங்க ரெண்டு பேருக்கும் வாமனனாக தோன்றினேன். இப்ப உங்களுக்கு மூன்றாவதாக கிருஷ்ணரா தோன்றி இருக்கு. ஜென்ம ஜென்மம் என்ன பண்றாங்க, அவங்க கிருஷ்ணரை குழந்தையா பெற்றெடுக்கிறாங்க. என்னதான் பாக்கியம் பண்ணாங்களோ தெரியல இல்லையா. 3 ஜென்மமா அவங்களுக்கு கிருஷ்ணரை குழந்தையா பிறக்கிறார். சோ இப்படியாக நான் எதுக்காக உங்களுக்கு விஷ்ணு ரூபத்தை காட்டினேன் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. நான் சாதாரண குழந்தையா பிறந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப விஷ்ணுவா பிறந்த என்னுடைய ரூபத்தை காட்டிட்டு, நான் தான் நீங்க வழிபட்ட அந்த தெய்வம், உங்களுடைய தபஸ்யத்திற்காக என்ன பண்றேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன் அப்படின்னு காட்டுவதற்காக ரூபத்தோட வந்தேன். நான் என்னோட ரூபத்தை மாத்திப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க, என்னைக்கும் என்ன உங்களுடைய மகனாக அன்போட பாசத்தோட நினைச்சிட்டே இருங்க. இந்த நினைவை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை என்னுடைய பக்தியை வளர்த்து உங்களுக்கு எப்பயும் ஆனந்தத்தில் வச்சிருக்கும். ஏன்னா நான் இப்ப கிளம்ப போறேன். நான் பிறந்தேன், ஆனா எனக்கு வேற வேலை இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், கோகுலத்துக்கு போக போறேன். 11 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களை பார்க்க போறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, என்ன பத்திய தியானத்திலேயே என்னையே உங்களுடைய மகனாக நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய மனசுல சேவை பண்ணிட்டு இருங்க. உங்களுடைய மனசுல இன்னும் அன்போட பாத்துக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். சொல்லி முடிச்சு